வடகறி செய்ய போகிறோங்க. வடகறி 150 கிராம் ஊற வச்சு அரைத்து வைத்துள்ளேன். 200 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி, பச்சை மிளகாய், எண்ணெய், மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, சோம்பு, பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. அதில் எண்ணெயை ஊற்றி இந்த கடலை பருப்பை அதில் அப்படியே வதங்கணும். இது நல்லா ட்ரை ஆயிடுங்க. இது அப்படியே எண்ணெயில தண்ணியை சுண்டிக்கும். இப்போ நல்லா பருப்பு நம்மளுக்கு ட்ரை ஆயிடுச்சு. அது அப்படியே உருண்டு திரண்டு வந்துச்சு. இதை நான் எடுத்து பவுல்ல வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெயை அதில் விட்டு சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு பொரிட்டுருங்க. கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், உப்பு. நம்ம ஏற்கனவே கடலை மாவில் உப்புப்போம். வெங்காயம் தக்காளி வைக்கிறாங்க. கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி பொன்னிறவா ஆனோன்னு நல்லா வதங்குங்க. வதங்கி நல்லா வரும்போது நம்ம அப்புறம் தண்ணியை விட்டு வெட்டமாக கொதிக்க விட்டு அப்புறம் நம்ம வயிற்றுல அந்த கடலை மாவு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அதை போட்டு கலந்து சொன்னால் வடகறி ரெடி ஆகிடும். நல்லா வதங்கும். தக்காளி எல்லாம் இந்த மசாலா நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம இதில் தண்ணியை ஆட் பண்ணி இப்போ நம்ம இந்த கடலை பருப்பு எண்ணெயில் இது பண்ணதை போட்டு வடகறி ரெடி ஆகிடும். பாருங்கள், வடகறி எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுது. இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். நல்லா சைட் டிஷ்ஷு தொட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான ஒன்று பண்ணுறாங்க. வடகறி ரெடி.
இப்பொழுது வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட வடை பாருங்கள். நான் ஒரு பபுள்ஸில் எடுத்துருக்கேன். வடைக்கறி ரெடி. சுட சுட மணமணக்க வடைக்கறி ரெடி. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைடிஷாக தொட்டு சாப்பிட்டா சுவையாக நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.